ஒபிட்டோ டென்டெயில்ஸோட ஜிஞ்சுரிக்கு ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு நிஞ்சுச்சுவாலையும் அவன் ஒண்ணுமே பண்ண முடியல. அவனோட சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் பவரும் ட்ரூத் சீக்கிங் ஆர்மும் அவனை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. என்னடா பண்றது இவன் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம நருட்டோ ஃபுல் குராமா மோடுக்கு சுவிட்ச் ஆக பார்ப்பான். ஆனா புஷ்னு போயிடும். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு ஃபுல் குராமா மோடு மாறணும்னா கொஞ்ச நேரமாவது நார்மல் மோட் லைட் பண்ணாதான் முடியும் அப்படின்னு நைன்டெயில் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம டோபிராமா நருட்டோ பார்த்து நீ உங்க அப்பா மாதிரி கோமாளி தான் போல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ மினாட்டோ ஒபிட்டோ கிட்ட சமாதானம் பேசுவாரு. நீ ஹொக்காகே ஆகணும்னு ஆசைப்பட்ட, இன்னைக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உனக்கே நியாயமா தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இது ரொம்ப லேட் சென்ஸே, நீங்க கரெக்டான நேரத்துல எதுவுமே பண்ணதில்ல, நீங்க கரெக்டான நேரத்துல பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம ஹொக்காகேயோட போஸ்ட் பத்தியும் மினாட்டோவை பத்தியும் ரொம்பவே தரக்குறைவா மட்டமா பேசிட்டு இருப்பான். அதை கேட்ட நம்ம நருட்டோ சடனா டென்ஷன் ஆகி ரசிகனை வர வைப்பான். என்னடான்னு சொல்லி நம்ம டோபிராம திரும்பி பார்க்கும்போது டோபிராமாவே ஷாக் ஆயிருவாரு. நம்ம தான் இவனை கோமாளி தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. என்னடான்னு பார்த்தா டக்குன்னு நம்ம டோபிராமா நருட்டோவை டெலபோர்ட் பண்ணி ஒபிட்டோ கிட்ட கொண்டு போவான். ஒபிட்டோவோட முதுகுல நம்ம நருட்டோ ரசிகனை வச்சு இறக்குவா பாருங்க. என்னடான்னு பார்த்தா அப்பதான் புரியும் நருட்டோ சேஜ் மோட் பவருக்கு மாறி